My name is Angana. I'm playing the role of the female lead in the movie. The subject, the character, and to talk about the technicians. So first I'll talk about the subject of the film, which is a dark love story, as you've all seen in the posters and all that. It talks about young generations of modern society of today's. My character is a simple city girl, but independent and bold. The name is Padmini. And technicians, first I would start with our director, Jyoti Murugan sir. As I told before, that it had taken me a lot of effort to start this movie, even after I was selected, because எனக்கு ரொம்ப confusion, ஒரு மாதிரி hesitations mind le apde it was running, because it was a very different subject. It was not a normal subject, and it had kind of already created some kind of ripples and controversial topic when we actually were shooting. Talking about our cameraman Thiru sir, he has done a fantastic job. It has been an honor to work with him. The music director Sazi, he is a wonderful upcoming music director of Namma Tamil industry. The hero Sachin, he has done a great job. We also have one more second lead. His name is Santosh. He's not around today, but that is the cast and the crew. 22nd August is the release date, so I request all of you to go see the movie in the theatre, and all of you should be wishing us a good luck. Nandri, thank you. Kalakkalcinema.com நேயர்களுக்கு எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். நான் காதல் சரவணன் பேசுகிறேன். என்னை பல படங்களில் பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து கபடம்ங்கிற படத்தோட ப்ரொமோஷன் ஃபங்க்ஷனில் பார்த்துட்ருக்கீங்க. இந்த படத்தோட டைரக்டர் வந்து ஜோதி முருகன் நல்ல சிறப்பாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து ஹீரோ வந்து டபுள் ஹீரோ. ஒருத்தர் வந்து சச்சின் ஒருத்தர் பண்ணியிருக்காரு, இன்னொருத்தர் ஆதித்யான்னு ஒருத்தர் நடிச்சிருக்காரு. அங்கனா ராவத்தன் சொல்லி ஒரு பொண்ணு வந்து நியூ ஃபேஸ் கர்நாடகாவிலேருந்து வந்து இந்த படத்தில் பண்ணியிருக்கிறாங்க. நாலாவதாக என் கேரக்டர் வந்து இதில் வந்து ஒரு ஹோட்டலில் வந்து ரூம் பாய் கம் ரிசப்ஷனிஸ்ட்டாக இருப்பேன். இந்த படத்தில் வந்து காமெடி கலந்த ஒரு வில்லன் ரோல் பண்ணியிருக்கேன். இந்த 4 கேரக்டர் தான் படத்துலேயே மெயின். அதில் நானும் ஒரு ஆளாக பண்ணியிருக்கேங்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த படத்தில் நடிப்பதற்கு வாய்ப்பளித்த ஜோதி முருகன் டைரக்டர் அவர்களுக்கும் மற்றும் சோலா பனுரங்கம் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஐ எம் சாசி. இந்த கபடம் படத்தோட மியூசிக் டைரக்டர். இது என்னோட ஃபஸ்ட்டு படம். எம்எம்எம் மூவி மேக்கர்ஸ் அண்ட் சோலா பொன்னுரங்கன் கிரியேஷன்ஸ் கம்பைன் பண்ணி பண்ணுறாங்க இந்த படம். ஆகஸ்ட் 22 ஸ்க்ரீன்ஸ்க்கு வருது. அண்ட் படத்தில் 6 சாங் இருக்குது. 6மே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. நான் முத்துக்குமார் சார் லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க. அண்ட் எல்லா ஜானரும் இதில் கவர் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம். அண்ட் ஹரிஹரன் சார் ஒரு லவ் சாங் பாடியிருக்காங்க. சுனிதா சாரதி மேம் ஒரு பாட்டி நம்பர் பாடியிருக்காங்க. அண்ட் மகேஷ் விநாயகரம் சார் ஒரு சாங் பாடியிருக்காங்க. ப்ளஸ் இந்த படத்தோட ஹீரோ சச்சின் வந்து 4 சாங் பாடியிருக்காரு. பாட்டு எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ப்ளஸ் அந்த த்ரில்லர் அண்ட் லவ்னால பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப சேலஞ்சிங்காகவும் இருந்தது. ஸ்கோரிங் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் படம் ஆகஸ்ட் 22 ரிலீஸ் ஆகுது. எல்லாம் தியேட்டருக்கு வந்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ். வணக்கம். கலக்கல் சினிமா. என் பேர் சச்சின். இந்த படத்தோட கதாநாயகன், கபடம் படத்தோட கதாநாயகன். நான் இதுக்கு முன்னாடி யாதுமாகின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். இது என்னோடய 2வது படம். படத்தோட இயக்குனர் பேர் ஜோதி முருகன். அவர் நிறைய பிரபலங்களோட வேலை செஞ்சுருக்காரு. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு அசோசியேட் டைரக்டராக இருந்து தான் வந்தார். ஸோ செல்வராகவன், சிம்புதேவன் சார், ராதா மோகன் சார் அவங்க கூடலாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபி கூட பார்த்திங்கன்னா திருநாவுக்கரசு, அவர் பிரியன் சாரோட அசோசியேட். எடிட்டிங்கும் வந்து பாலன், அவர் லெனின் சாரோட அசோசியேட். அண்ட் மியூசிக் வந்து சாசி. 6 பாட்டு படத்தில் இருக்குது. 6 பாட்டு இருக்குது. அதில் வந்து 4 பாட்டு என்னை பாட வச்சுருக்காங்க. சிங்கராக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஹீரோவாக பாடலை, சிங்கராக தான் பாடினேன். ட்ராக் வாய்ஸ்லாம் எடுத்தோம். கம்போசிங் போது ட்ராக் வாய்ஸ் எடுத்து அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் சரி ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் அண்ட் ஆல்சோ மியூசிக் டைரக்டர் சொன்னாங்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், வில் ட்ரை யோர் வாய்ஸ் அப்படின்னு. ஸோ நல்லா வந்திருக்கு. என்னோடய டாப் 2 ஃபேவரட் சாங்ஸ் வந்து ஹரிஹரன் சார் பாடின உன்னாலே நான் மாறினேன், அப்புறம் சண்டாலைன்னு ஒரு பாட்டு. அது ஹீரோயின் வந்து
அங்கனா ராய் பெங்களூர் பேஸ் மாடல். ஸோ அவங்களோட ரோல் படத்தில் வந்து அவங்களோட ரோல் ரொம்ப சீரியஸான ரோல் தான். சப்ஜெக்ட் ஃப்ரம் த பிகினிங் டு எண்ட், நாட் அ கமர்ஷியல் டைப் ஆஃப் அ ரோல் ஃபார் அ ஹீரோயின். ஸோ நான் படம் 2-3 நாள் முன்னாடி தான் பார்த்தேன். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க மொழியை தாண்டி வேறு மொழியில் நடிக்கும் போது அது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. என்னோடய ரோலும் படத்தில் வந்து ரொம்ப சீரியஸான ரோல் தான். ரொம்ப சட்டிலாக அதுதான் மெத்தட் ஆஃப் ஆக்டிங் வந்து சட்டில் மெத்தட் ஆஃப் ஆக்டிங் தான் யூஸ் பண்ண சொல்லியிருந்தார் டைரக்டர். ஸோ என்டையர் ஃபிலிம் வந்து அந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணி அந்த கேரக்டர் வந்து சட்டிலே எவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக போவார் அந்த மாதிரி டிஃப்ரென்சியேஷன் தான் ஆக்டிங்கில் புதுசாக இல்லை ஆக்டிங்கில் பண்ணியிருக்கு. ஸோ படம் ஆகஸ்ட் 22 வருது. எல்லோரும் தியேட்டருக்கு வந்து பார்த்து எங்கள் புது டீமை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. என்னுடைய பெயர் ஜோதி முருகன். நான் கபடம்ங்கிற திரைப்படத்தை இயக்கியிருக்கேன். இது என்னுடைய ஃபஸ்ட் ஃபில்ம். சோழா கிரியேஷன்ஸ் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. இது அவங்களுடைய 13வது திரைப்படம். நான் வந்து ராதாமோகன் சார், சிம்புதேவன், செல்வராகவன் சார், CS அமுதன் இப்படின்னு மிக முக்கியமான இயக்குநர்கள்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த படம் வந்து ஒரு லவ் அண்டு மர்டர் மிஸ்ட்ரி ஃபிலிம். இந்த படத்தில் வந்து சச்சின் கதாநாயகனாக நடிச்சிருக்காரு. இவர் இதுக்கு முன்னாடி யாதுமாகின்ற ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு. இது அவருடைய செகண்ட் ஃபில்ம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அங்கனா ராய் வந்து ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. அரியானுங்கிற படத்தில் ஹீரோவை நடித்த ஆதித்யா வந்து இதில் வில்லனாக நடிச்சிருக்காரு. காதல் சரவணன் மிக முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. வழக்கமாக காதல் சரவணன் எல்லா படங்கள்லையும் காமெடியாக நடிச்சிருப்பார். இந்த படத்தில் கொஞ்சம் ஒரு சீரியஸ் ரோல் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு வந்து சாசி மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. 5 பாட்டு பண்ணியிருக்காரு. 5 பாட்டும் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதில் வந்து ஒரு சாங் வந்து ஹரிகரன் சார் பாடியிருக்காரு. மீதி 4 சாங் வந்து இந்த படத்தில் நடித்த சச்சின் பாடியிருக்காரு. சுனிதா சாரதி ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. முத்துக்குமார் சார் வந்து எல்லா பாடல்களுக்கும் அவர் தான் எழுதியிருக்காரு. சண்டாலிங்கிற பாட்டு வந்து யூடியூப்பில் ஒரு பெரிய அளவுக்கு ரீச்சாக இருக்குது. ஹரிகரன் சாங் வந்து பெரிய அளவுக்கு ரீச்சாக இருக்குது. இது நிச்சயமாக ஆடியன்ஸ்க்கு இந்த திரைப்படம் வந்து எந்த விதத்திலையும் சலிப்பு தராத ஒரு சிறந்த ஒரு பரவசம் தரக்கூடிய ஒரு திரைப்படமாக அமையும். நிச்சயமாக ஆடியன்ஸ் வந்து இந்த திரைப்படத்தை தியேட்டரில் வந்து கண்டுகளிக்கணும். தேங்க்யூ வெரி மச். என் பேர் திருநாவுக்கரசு. கபடம் படத்தோட சினிமாட்டோகிராஃபராக இருக்கேன். என்னை பற்றி சொல்லணுன்னா, கேமராமேன் பிரியன் பற்றி உங்களுக்கு நிறைய பேர் தெரியும். நிறைய படங்கள், பெரிய பெரிய படங்கள் பண்ணிகிட்ருக்காரு. அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். சாமி, கோவில், ஐயா போன்ற படங்களில் அவர்கிட்ட அசிஸ்டன்ட் கேமராமேனாக ஒர்க் பண்ணேன். சமீபத்தில் பார்த்திங்கன்னா பேராண்மை, மாப்பிள்ளை, இன்னும் கன்னட படங்கள் இதெல்லாம் வந்து இணைய ஒளிப்பதிவாளராக ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த படத்தில் நானும் ஜோதி முருகனும் ஒன்றா சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தது தான் இது. சொல்லணுன்னா ஒரு சில வார்த்தை சொல்லலாம். அது நிறைய விஷயம் சொல்லலாம். அதில் ஒரு சில வார்த்தை மட்டும் நான் சொல்கிறேன். அவர் A.R. ரகுமான்கிட்ட சவுண்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் யாதுமாகின்னு ஒரு படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு. இந்த கம்பெனி படம் தான் இது. சோழா கிரியேஷன் பேனர்லேயே அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. இது 2வது படம். அவர் சொல்லணுன்னா நிறைய இந்த படத்துக்காக அதிகமாக கஷ்டப்பட்டவர், எங்களை விட கஷ்டப்பட்டவர்னு பார்த்தோன்னா சச்சின் தான். சச்சின் பற்றி சொல்லணுன்னா நிறையா சொல்லிகிட்டே இருக்கலாம். ஒரு சின்ன விஷயங்கள் என்னென்னா, ஒரு இந்த சாங்லாம் கூட ஃபுல்லாக இன்வால்வ் ஆகி இந்த சாங்லாம் நல்லா வர்றதுக்கு அவரும் ஒரு காரணமாக இருந்திருக்காரு. மியூசிக் டைரக்டர் ரொம்ப ஃப்ரெண்டு அவருக்கு. இந்த சாங்லாம் கேட்கும்போது உங்களுக்கு அதெல்லாம் நல்லா கரெக்டாக ஃபீல் பண்ண முடியும். படத்தில் நிறையா கஷ்டப்பட்டுருக்காரு. கஷ்டப்பட்டார்ன்றதை விட நாங்களாம் வந்து ஜாலியாக தான் ஒர்க் பண்ணோம். ஆனால் இந்த படத்துக்கு நான் கஷ்டப்பட்டதை விட அவர் அதிகமாக கஷ்டப்பட்டுருக்கார். அதுதான் நான் சொல்ல வரேன். என்னை விட டேரக்டரை விட நான் சொல்லுவேன். நான் இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா அதுக்கு முதல் காரணம் மிஸ்டர் சச்சின் தான். எங்கள் டைரக்டர் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு இதுக்காக.